வாழ்க. நோர்வே மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். கிளியரா கேக்குதுங்களாம்மா? கேக்குதம்மா. நன்றி. ஓகே, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரி அன்பு உள்ளங்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். இன்று நமக்கு நித்யானந்த தவத்தினை சிறப்பாக வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நமக்கு சிந்தனைக்கு கொடுத்திருக்கிற கவி மெய்ப்பொருள் கதைகள். 15/1/1967 இயற்றப்பட்ட ஞானக்களஞ்சிய கவிகளில் 1333வது கவி. முதல்ல நாம கவியை பார்க்கலாம். மெய்ப்பொருள் கதைகள். உடல் நலம், அறிவோடு செல்வம், கீர்த்தி, ஒழுக்கம், வீரம், அழகு, காதல், ஞானம், கடமை உணர்வு இவை பெற்று இனிது வாழ கற்பனையால் கருத்துயர்த்த நினைத்த முன்னோர் உடல் நலம் முதலான ஆற்றல் எல்லாம் ஒன்றிணைத்து உருவமைத்து நம்புதற்கு கடவுள் கதைகள் பலவும் கற்பித்தார்கள். கருத்துயர்ந்தோருக்கு இச்சடங்கு தேவையில்லை. ரொம்ப அற்புதமான கவி மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த கவிக்கான விளக்கத்தை நாம இப்ப பார்க்கலாம். அதாவது பொதுவா நாம 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு ஒரு திருமணத்துக்கு போகும்போதெல்லாம் முன்னோர்கள் வாழ்த்துற ஒரு வழக்கம் இருந்துட்டு வந்தது. கலையாத கல்வியும், குறையாத வயதும், கபடற்ற நட்பும், குன்றாத வளமும், கழுப்பிணி இல்லா உடலும், சலியாத மனமும், அன்பு அகலாத மனைவியும், நன்மக்கட்பேரும், தாழாத புகழும், மாறாத வாய்மையும், தடையில்லா கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், துன்பமில்லா வாழ்வும், துய்ய இறை அன்பும் 16ஆய் அமைந்து பெருகி வாழ்கவே பெருவாழ்வு நீடூழி அப்படின்னு இந்த வாழ்த்து கவிதைய சொல்லுவாங்க. சோ 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாம் வாழ்த்துவாங்க முன்னோர்கள். அப்போ இந்த வாழ்த்து இதைதான் மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது மனித மனதுல எழக்கூடிய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கே அடிப்படையாக இருக்கு. அப்போ இந்த உலகத்துல நாம பிறந்து விட்டோம், வாழ்வதற்கான உரிமை உடையவர்கள் நாம. நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனிமை காத்து வாழ்தல் தான். அப்ப இனிமையாக நிறைவாக வாழ்வதற்கு முதல்ல உடல் நலம் தேவை. அடுத்து அறிவு தெளிவும் உயர்வும் தேவை. 16 வகையான இப்ப நம்ம சொன்ன அந்த வாழ்வியல் செல்வங்கள் தேவை. கீர்த்தி என்னும் புகழ் தேவை. குணநல பேராகிய ஒழுக்கம் தேவை. தைரியம் எனும் வீரம் தேவை. உடல் மன அழகு தேவை. அன்பை பரிமாறிக்கொள்ளும் காதல் தேவை. அறிவை அறியும் ஞானம் தேவை. நன்றி உணர்வாகிய கடமை உணர்வு தேவை. இந்த தேவைகளை எல்லாம் பெற்று வாழ்வதற்கு கற்பனையின் மூலம் எண்ணங்களை, மனதை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை பத்தி ஆராய்ந்தாங்க. அப்போ இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இதுக்காக நம்மளோட எண்ணங்கள் தூய்மையா இருந்தாதான் நமக்கு வாழ்க்கையில எல்லாமே சாத்தியமாகும். அப்போ அந்த எண்ணங்களை, நம்மளோட மனசை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்ச்சி பண்ணினாங்க முன்னோர்கள். அப்போ உடல் நலம் முதலாக அனைத்து தேவைகளுக்குமான ஆற்றல்களை எல்லாம் ஒன்றிணைத்து உருவங்களை அமைச்சாங்க. அப்போ அந்த உருவ கடவுளை மனித மனம் நம்பிக்கை கொள்வதற்காக
கதைகள் பலவற்றையும் கற்பித்தார்கள். ஏன்னா கதை சொல்லி அது மூலமா ஒரு நீதியை சொல்லும் போது நமக்கு அது எளிதாக புரியும். அப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது தவறு பண்ணா ஒவ்வொரு தெருவோட முக்குலயும் ஒரு கோவில் இருக்கும், ஒரு சின்ன சாமி இருக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ணேன்னா சாமி கண்ணை குத்திரும். அப்ப இப்படி சொல்லும் போது நமக்கு தப்பு செய்யும் போதே ஒரு பயம், மனதுக்குள்ள ஒரு பயம் வரும். அப்ப இந்த மாதிரி ஒரு உருவகத்தை நினைச்சு உருவகப்படுத்தி அதை சொல்லி அதன் மூலமா மக்களை நல்வழிப்படுத்தினாங்க. அப்போ அறிவில் தெளிவு பெற்று மெய்ப்பொருளை மகரிஷி சொல்றாங்க, நம்ம அறிவுல அந்த துரியாதீத நிலைக்கு போய் அந்த மெய்ப்பொருள், உண்மை பொருள் என்ன, நான் யார், தத்துவம் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு உணர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான உருவ வழிபாட்டு முறைக்கான சடங்குகள் தேவையில்லை. அறிவில் தெளிவு பெறாதவர்களும் சிறார்களும் உருவ வழிபாட்டு முறையும் சடங்கு சம்பிரதாயங்களும் உதவியா இருக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நம்ம அந்த பக்தி மார்க்கம் மூலமாக தான் நம்ம ஞான மார்க்கத்துக்கு எடுத்துட்டு வர முடியும். அப்போ பக்தியில தான், பக்தி கதைகள் மூலமாகவும் அவங்களுக்கு அவங்கள நல்வழிப்படுத்துவதற்கான நீதி கதைகள் எல்லாம் போதித்து அதன் மூலமாக அவங்கள அந்த ஒழுக்க பழக்க வழக்கங்களை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யறோம். அப்போ இந்த மாதிரி மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் அப்படிங்கிற உருவத்தை நம்ம கண்ணு பாக்குது. அப்போ மனிதனோட அந்த ஜீவகாந்த அலை கண்கள்ல குவிக்கப்பட்டு ஒளி அலையாகி கண்களை விட்டு வெளியேறி அந்த உருவத்தால தடுக்கப்பட்டு மீண்டும் நம்மளோட கண்ணுக்கே வரும்போது அந்த உருவத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு கிளம்பிய இடமாகிய இந்த கண்களுக்கு சேருது. நரம்புகள் மூலமாக இது சுருக்கமுற்று மூளைக்கு சென்று நம்மளோட ஜீவகாந்தத்தின் மூலம் கருமையத்துக்கு அலையாக இருப்பாக அது பதியுது. மீண்டும் அந்த அலை மூளை செல்கள் மூலமா பிரதிபலிக்கும் போது அந்த உருவம் நமக்கு அகக்காட்சியாக தெரிகிறது. இந்த அனுபவம் தான் ஒரு எண்ணம். அப்போ இந்த எண்ணங்களோட தொகுப்பு தான் மனம். மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாறிவிடும் சிறப்பினை உடையது. அதனால கடவுள் என்று மனிதன் எதை வணங்கினாலும் அவனது கருத்தாகிய அறிவைத்தான் வணங்குகிறான். சிலை என்று நினைப்பதும் மனம், கடவுள் என்று நினைப்பதும் நம்முடைய மனம்தான். மனம் வேறு, மனிதன் வேறு கிடையாது. மனம்தான் மனிதன், மனிதன் தான் மனம். அப்போ நிலையில் அறிவாக இருப்பதுதான் அலையில் மனமாக உள்ளது. அதனால கடவுள் என்று எதை வணங்கினாலும் தன்னைத்தானே மனிதன் வணங்கிக் கொள்கிறான். இததான் மகரிஷி அற்புதமா 2 வரி கவியில கருத்தும் கடவுளும்ன்ற தலைப்புல, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் ஆங்கே. அப்போ அந்த காலத்துல இந்த கதைகள் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை கொடுத்தாங்கன்னு சொன்னோம். ஒரு சின்ன கதை பார்க்கலாம். அதாவது நடந்த சம்பவம். நம்மளோட இதிகாசங்கள், இப்ப மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்த உணர்த்துது. அப்போ ஒரு பொள்ளாச்சியில ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அவருக்கு ஆண் வாரிசு கிடையாது. தனக்கு ஆண் பிள்ளை பிறந்தா ஒரு 10,000 வாழைப்பழத்தை பஞ்சாமிர்தம் செய்ய கொடுப்பதாக அவர் வேண்டிக்கிறாரு. ஏன்னா நமக்கு அப்படிதானே பழக்கம். ஏதாவது ஒரு இது நமக்கு நடக்கணும்னா சின்ன குழந்தைங்க கூட எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் கோவில்ல போய் கும்பிட்டுட்டு நாங்க வரும்போது தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு வேண்டுதல், அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்வாங்க. அப்புறம் அந்த கோவில் செவர்ல எல்லாம் கூட அவங்களோட நம்பர்கள் எல்லாம் எழுதி வைப்பாங்க. சோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த நம்பிக்கை. அப்போ அவரும் என்ன வேண்டுறாருன்னா, எனக்கு ஆண் பிள்ளை பிறந்தா நான் 10,000 வாழைப்பழத்தை பழனியில பஞ்சாமிர்தத்துக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. அதே மாதிரி சிறிது காலத்திலேயே அவருக்கு ஆண் பிள்ளை பிறந்தது. அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த அவரோட வண்டிக்காரரை கூப்பிடுறாரு. 10,000 வாழைப்பழத்தை வாங்கி அந்த வண்டியில ஏத்தி நீ பழனியில போய் பஞ்சாமிர்தம் செய்யறதுக்கு இதை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இவரும் இந்த பழனிக்கு முன்னாடி நெய்க்காரர்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறோம். அப்ப அந்த ஊர்ல நின்னு அவரு கொஞ்சம் காஃபி சாப்பிடுறதுக்காக இறங்கி நின்னு அவரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. காஃபி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு நிக்கும் போதே அங்க ஒரு அம்மா வராங்க. அம்மா அப்படியே கண்ணெல்லாம் பார்த்தா சுருங்கி போயிருக்கு. கையில ஒரு குழந்தைய வேற வச்சிருக்காங்க. ஐயா ஏதாவது பசிக்குது, காசு இருந்தா கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு இந்த வண்டிக்காரர்கிட்ட. அப்ப வண்டிக்காரர் சொல்றாரு,
நானே வண்டிக்காரம்மா, என்கிட்ட எல்லாம் ஒரு பைசா காசெல்லாம் கிடையாது அப்படின்னு உடனே அந்த பெண்ணு சொல்றா, வண்டியில வந்து பழம் நிறைய வச்சிருக்கீங்கல்ல, ரொம்ப பசியா இருக்கு, குழந்தைக்கும் எனக்கும் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. திருப்பி திருப்பி இவர் காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள இவர்கிட்ட 4-5 தடவை பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிறவும், உடனே இவர் சரி 10 இவ்வளவு பழம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு 3 பழத்தை மட்டும் எடுக்கிறாரு. அந்த பழத்துல இருந்து எடுத்து 2 பழத்தை அந்த அம்மாக்கு கொடுத்துட்டு 1 பழத்தை குழந்தை கையில குடுக்குறாரு. அந்த அம்மாவும் நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லி இவரும் போய் பழத்தை கொண்டு போய் பழனி கோவில்ல கொடுத்து அதுக்கு ரசீது கொடுக்குறாங்க. அந்த பஞ்சாமிர்தத்துக்கு பண்றதுக்கான அந்த ரசீதையும் வாங்கிட்டு ஜமீன்தார்ட்ட வந்து கொடுத்துடுறாரு. ஜமீன்தார் இன்னைக்குதான் நிம்மதியா தூங்குறாரு. தான் வேண்டினபடி அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றியாச்சு. தனக்கும் ஆண் குழந்தை பிறந்த சந்தோஷத்துல அவர் வந்து படுத்து நல்லா தூங்குறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது அதிகாலை வேளையில கனவு வருது அவருக்கு. கனவுல கடவுள் வராரு. முருக கடவுள் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, பக்தா நீ குடுத்து விட்டேல எனக்கு அந்த 3 பழம் எனக்கு கிடைச்சது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்றாரு. உடனே ஜமீன்தாருக்கு திடுக்குன்னு ஆயிடுச்சு. உடனே எந்திரிச்சு உட்கார்றாரு. அடப்பாவி 10,000 பழம் கொடுத்தனே, இவர் என்ன வெறும் 3 பழம் தான் முருகர்ட்ட போய் சேர்த்திருக்கிறாரே, மீதி பழத்தெல்லாம் வித்து காசாக்கிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு காலை இவருக்கு ஒரு 3 மணி வாக்குல கனவு வந்து எந்திரிச்சு இவர் வந்து உடனே அரசவை எல்லாம் அந்த ஜமீன்தார்ல அவரு இருக்கிற காவலாளிகள்கிட்ட சொல்லி அவரை கூட்டிட்டு வா, வண்டிக்காரரை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. 4 மணிக்கு அவரை அந்த புளிய மரத்து அடியில கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவர்கிட்ட அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது தூங்கிட்டு இருக்கவரை எழுப்பிட்டு வந்து இந்த மரத்துல வச்சு கட்டி அடிக்கிறாங்களே, என்னன்னு சொல்லிட்டாவது அடிங்க அப்படின்னு கேக்குறாரு. யாரும் சொல்லல, அடிச்சுட்டே இருக்கிறாங்க. உடனே ஜமீன்தார் வராரு. வந்துட்டு என்னன்னு சொல்லுங்கன்னு இவர் ஜமீன்தாரை பார்த்து கேக்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, 10,000 பழத்தை நீ என்ன பண்ண அத சொல்லு அப்படின்னு. ஐயா நான் தான் கொடுத்துட்டு பில்லு கூட உங்கள்ட்ட கொடுத்தனே, நான் பஞ்சாமிர்தத்துக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு. இல்ல நீ குடுக்கவே இல்லைன்னு. ஐயோ நீங்க ரசீதை எடுத்து பாருங்க திருப்பி அப்படின்னு அவர் திருப்பி திருப்பி அதையே சொல்றாரு. ஆனா இவரு நம்ப மாட்டேங்கிறாரு. அப்புறம் இவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ 10,000 கொடுத்தேன்னு பொய் சொல்ற, ஆனா நீ 3 பழத்தை மட்டும்தான் கொடுத்திருக்க, உண்மை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் இவருக்கு பொறி தட்டுப்படுது. உடனே சொல்றாரு, நீ போறப்ப என்ன நடந்தது சொல்லுன்னு. இவரு நான் வழியில இப்படி காஃபி குடிக்கிறதுக்காக நின்னேன். அப்போ குழந்தை பசியோட இருந்த அம்மாவும் குழந்தையும் வந்தாங்க. அப்போ என்கிட்ட பணம் எதுவும் இல்ல. அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு 3 பழம் தானேன்னு சொல்லி 3 பழத்தை பிச்சு கொடுத்தேன். அது ஒண்ணுதான் நான் செஞ்சேன். மீதி பழத்தெல்லாம் நான் கூட எதுவுமே எடுக்கல. அப்படியே கொண்டு போய் பஞ்சாமிர்தத்துக்கு கொண்டு போய் சேர்த்து ரசீது வாங்கிட்டு வந்து உங்க கையில கொடுத்துட்டேன். இதுதான் நடந்தது அப்படின்னு உடனே அந்த ஜமீன்தாரு இந்த வண்டிக்காரர் கால்ல சாஷ்டாங்கமா விழுறாரு. விழுந்து அவர் பாதத்தை தொட்டு வணங்குறாரு. வணங்கிட்டு சொல்றாரு, அப்பா நீ வந்து 3 பழம் வந்து முருகனுக்கு அந்த ஏழைகளுக்கு கொடுத்தேன்னு சொன்ன. ஆனா நீ மீதி கொடுத்தது பஞ்சாமிர்தத்துக்கு கொடுத்த. ஆனா முருக கடவுள் என் கனவுல வந்து 3 பழம் எனக்கு வந்ததுன்னு சொன்னாரு. அப்போ ஏழைகளுக்கு செய்கின்ற உதவி, அதுவும் தேவைப்படுகிறவருக்கு செய்கின்ற உதவிதான் கடவுளுக்கு சென்றடையும் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலம் எனக்கு தெளிவா புரியுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாமளும் இந்த மாதிரிதான் மெய்ப்பொருள் கதைகள், இந்த மாதிரி கதைகள் மூலமா தான் மக்களை நல்வழிப்படுத்துறாங்க. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்தை இது இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலா இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நாம உதவி செய்தா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு இதன் மூலமா தெளிவா உணர்த்துறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நாம வந்து நம்ம செய்யக்கூடிய எண்ணம், அதாவது முதல்ல நமக்குள்ள எழக்கூடிய எண்ணங்கள், அடுத்து அந்த எண்ணங்கள் மூலமாக எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் மலர்கிறது. நல்ல எண்ணங்கள் வரும்போது அதுதான் நல்ல செயல்களாக வரும். அப்போ அந்த நல்ல செயல்கள் மூலமாகவே நாம அந்த இறைவனை தரிசிக்கலாம். அப்போ அந்த இறைவனை வந்து எல்லா இடத்துலயும் நீக்கமற நிறைஞ்சிருக்கிறார். எப்படி நம்ம வந்து காற்று நம்மளை சுத்தி இருக்கு, ஆனா நம்மளால அதை வந்து ஃபீல் பண்ணதான் முடியும், பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் கடவுளை பார்க்க முடியாது, ஆனா நம்ம எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருக்கிறத இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமாக நாம அதை பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி கதைகள் சொல்லி இதன் மூலமாக நமக்கு இந்த 16 செல்வங்களும் கிடைப்பதற்கு நமக்கு வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆனா மகரிஷி இது எல்லாத்துக்கும் மேலா நமக்கு அற்புதமான பயிற்சிகளை வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது உடல் நலத்துக்கு எளிய முறை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எளிய முறை உடற்பயிற்சி, உயிருக்கு உயிரை வளமாக வைத்துக்
கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான சித்தர் கலையாம் காயகல்ப பயிற்சி. மனதை அமைதிப்படுத்துவதற்கு 9 வகையான தியான பயிற்சிகளை நமக்கு அற்புதமா வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த பாடல்ல வர மாதிரி அந்த உடல் நலம் அதை கொடுத்துட்டாங்க, உடற்பயிற்சி, அடுத்து செல்வம், கீர்த்தி, ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கு மகரிஷி ஃபார்முலாவே கொடுத்துட்டாங்க. தனக்கோ பிறருக்கோ அதுலயே எல்லாமே அடக்கம். தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ எண்ணம் சொல் செயலால் துன்பமில்லாததுதான் ஒழுக்கம். அதே மாதிரி அந்த கடமை உணர்வு, ஞானம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம தொடர்ந்து தவ பயிற்சிகளை செய்யணும். அப்ப தவம் செய்ய 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 நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் குறையுது. மன அலைச்சுழல் வேகம் குறையும் போதுதான் நமக்கு சிந்திக்கக்கூடிய திறன் மேலோங்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு பாடல்ல சொல்றாங்க, நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமாய் இரு அப்படின்னு. அப்போ எப்போதும் நாம அந்த புருவ மத்தியிலையும் தலை உச்சிலையும் நினைவாக இருக்கும் போது நமக்குள்ள அந்த ஒரு சிந்தனை திறன் மேம்பட ஆரம்பிக்கும். எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை, அதே மாதிரி விளைவறிந்த அயரா விழிப்பு நிலை நமக்கு கிடைக்கும். அப்போ முதல்லயே நமக்கு ஆகினை அந்த பைபாஸ் பண்ணி நமக்கு ஆகினை தீட்சையை கொடுத்து நமக்கு ஒரு விழிப்பு நிலையை கொடுத்துடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முதல் நிலை அகத்தாய்வுல நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான பொக்கிஷம்னே சொல்லலாம். விதியை மதியால் வெல்லக்கூடிய அந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை நாம தொடர்ந்து செய்யும் போது அதுலயே பலன்கள்ல கொடுத்திருக்கிறாங்க. வாழ்க்கையில புகழ் நீடித்த ஆயுள், வெற்றி, செல்வம், கல்வி, மகிழ்ச்சி, உடல் நலம், மனநலம், நட்பு நலம், மெஞ்ஞானம் முதலியன பெருகுகிறது. அப்போ அற்புதமாக இந்த தவத்துக்கு தீட்சை எதுவும் தேவையில்லை, யார் வேணா இந்த தவத்தை பண்ணலாம். அப்போ நமக்கு கிடைச்ச எவ்வளவு பெரிய பொக்கிஷம் பாருங்க. இந்த 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம மகரிஷி கொடுத்த தவ பயிற்சிகளை காலையில 20 நிமிஷம், சாயங்காலம் 20 நிமிஷம் இது செஞ்சுட்டு உடற்பயிற்சியும் காயகல்பமும் செஞ்சு 1 மணி நேரம் நமக்காக ஒதுக்குனா பாக்கி இருக்கிற 23 மணி நேரமும் நாம வாழ்க்கைய நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேறில்லை. அதே மாதிரி மகரிஷி ஒரு 2 வரி கவியில சொல்லியிருப்பாங்க, எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். அப்போ நாம நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம யாரையோ நினைக்கிறோம், அவங்க போன் பண்ணாலே நமக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். அவங்க கிட்ட திருப்பி திருப்பி சொல்லுவோம், இப்பதான் உங்களை நினைச்சேன், அதுக்குள்ள கூப்பிட்டீங்க, நாங்க நினைச்ச நேர்ல வந்தீங்களே, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி, இப்படி எல்லாம் நம்ம சொல்லி அவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்ப நாம நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நாம நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நடந்துச்சுன்னா நமக்குள்ள எவ்வளவு ஒரு பேரானந்த கழிப்பு ஏற்படும். அப்ப அதுக்கு நாம செய்ய வேண்டியது, நம்ம வாழ்க்கையில ஒரே 1 மணி நேரம் நமக்காக, நம்முடைய உடலுக்காக, நம்முடைய வாழ்வின் நோக்கத்திற்காக, நாம எதுக்காக பிறந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை அடைவதற்காக 1 மணி நேரம் நமக்காக ஒதுக்கினால் போதும். பாக்கி இருக்கிற நேரம் எல்லாம் நாம நினைத்த வாழ்க்கையை நாம நினைத்தபடி வாழலாம். அந்த அளவுக்கு மகரிஷி நமக்கு அற்புதமா பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சிலை வணக்கத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, அந்த பேரறிவான இறைநிலை ஜட பொருள்கள்ல அதோட தன்மையாக, நம்முடைய ஜீவன்கள்ல மனமாக, மனிதனுக்குள்ள 6வது அறிவாக இயங்கி இருக்கு. அப்போ நாம எந்த ஒரு குரு இறைநிலையை உணரத்துக்கு தகுந்த அருட்குருவின் மூலம் அகத்தவத்தை பெற வேண்டும். அகநோக்கு பயிற்சி ஆகிய தவத்தை முறையாக பயின்று நமக்குள் அறிவாக உள்ள இறைநிலையை தேட முனைய வேண்டும். இதுவரை நாம காலத்தை வீணடித்தது போதும். ஒரு கவியில கொடுத்திருக்கிறாங்க, இறையை தேடி முனைந்திடுவீர், காலம் வீணாக்க வேண்டாம். அப்போ இதுவரைக்கும் நாம ஐயோ லேட்டா வந்துட்டோமே, நம்ம சரியா பண்ணலையே, நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுனால என்னால கண்டினியூவா பண்ண முடியல, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு. பயிற்சியை தொடர்ந்து செய்ய முடியாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அததான் மகரிஷி சொல்றாங்க, இதுவரை காலத்தை வீணடித்தது போதும், இனிமேலும் காலத்தை வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அற்புதமா கொடுத்திருக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு பொருளையோ சக்தியையோ எவரையோ ஒரு மனிதன் தன் வாழ்விற்கு சிந்தனையில் ஆதாரம் என்று கண்டால் சிறப்பெனவே மதித்து வந்தான், வணங்கி வந்தான். இந்த பெரும் மதிப்புணர்த்தும் இனிய சொல்லே இறைவன். இவ்வுலகமிசை மனிதரெல்லாம் பந்தமெனும் ஞாபகத்தின் உயர்வுக்கேற்ப பலவிதமாய் இறைவர்களை தோற்றுவித்தார்கள். அப்போ பிறந்தது முதல் இறக்கும் வரை நம்ம வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கக்கூடியது ஒரு பொருள் அல்லது ஒரு சக்தி, ஒரு மனிதர் அப்படின்னு கருதுனோம்னா, அந்த பொருள், சக்தி,
சக்தி, மனிதர் தான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஆதாரத்தை நாம மதித்தும் வணங்கியும் நன்றி பாராட்டியும் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட அந்த பெருமையையும் மதிப்பையும் சிறப்பையும் உணர்த்துவதற்கான இனிமையான சொல் தான் இறைவன் என்ற குறியீடு. அப்போ நில உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எவற்றையெல்லாம் தமது சிந்தனையால மதித்தாங்களோ, உறவாக எண்ணினார்களோ, அதற்கேற்ப பல விதங்களில் கடவுள்களை தோற்றுவித்தார்கள். அப்போ நமக்கு இந்த மெய்ப்பொருள், உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக நிறைய கதைகளை சொல்லி அதன் மூலம் நம்மள நல்வழிப்படுத்தினாங்க. அப்போ நாமளும் நமக்கு மகரிஷி கொடுத்த அற்புதமான இந்த தவ பயிற்சிகளை தொடர்ந்து செய்யணும். இப்ப நம்ம பஞ்சபூத நவகிரக தவத்தை நினைக்கிறோம், வாரத்துல ஒரு நாள் தான் பண்ண முடியுது, டெய்லி பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்கும். அப்போ அதுக்கும் நாம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் இப்ப இன்னைக்கு புதன்கிழமை, அப்போ புதனுக்குரிய கோளை மட்டும் நினைச்சு எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த புதன்கிழமை புதன் கோள்ல இருந்து அபரிவிதமான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்போ நாம ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து நாம இப்ப கூட நம்ம கண்களை மூடி 1 செகண்ட் எல்லாருமே கண்களை முடிக்கலாம். இந்த புதன் கோள் மீது இன்னைக்கு புதன்கிழமையாக இருப்பதால் புதன் கோளை அப்படியே நினைச்சுக்குவோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. புதன் கோள் மீது தவம் தொடங்குகிறோம். புதன்ற கோள்ல இருந்து பசுமை நிறமான கதிர், கிரீன் கலர் ரேஸ் அப்படியே நம்ம தலை உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் அந்த ஆற்றல் ஊடுருவி பரவுற மாதிரி பாவனை பண்ணிக்கிறோம். ஒரு 2 முறை அதே மாதிரி உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் கிரீன் கலர் ஷவர்ல குளிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி பாவனை பண்ணிக்கிறோம். பாவனை ஒன்றே போதுமே பரமனை அடைவதற்கு. அப்போ இந்த புதன் கோள் மீது தவம் தொடங்குகிறோம். புதன் கோளிலிருந்து வருகின்ற பசுமை நிறமான காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்ளுவோம். இந்த புதன் கோள் நம்முடைய உடம்புல தோலோடு தொடர்புடையது. அப்போ நம்முடைய ஸ்கின் நல்லபடியா இருக்கட்டும் அப்படியே வரும்போதே நாம சங்கல்பம் செய்து கொள்ளலாம். புதன் கோளிலிருந்து வருகின்ற பசுமை நிறமான காந்த அலை கதிர்கள் நம்முடைய தோலை சிறப்பாக இயங்க வைத்து நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாரும் கண்களை திறந்துக்கலாம். சோ இவ்வளவுதான், இந்த 2 நிமிஷம் நாம ஒதுக்குனா போதும். ஒவ்வொரு கோள்ல இருந்தும் நம்ம அன்னன்னைக்கு அந்தந்த கோள்கள்ல அது என்ன கலர், நம்ம உடம்புல என்ன உறுப்போட தொடர்புடையது, பாசிட்டிவான வார்த்தைகள், இந்த கோள் எனக்கு நன்மையே செய்யட்டும் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்ல இன்னைக்கு ஃபுல்லா நம்ம நாள் முழுவதும் எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நாம இதை பண்ணலாம். அப்ப பண்ண நமக்கு ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட அதுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. அந்த ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். யாரோ ஒரு சின்ன வைத்தியம் சொல்லுவாங்க, பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ பணம் செலவழிச்சு ஏதோ டாக்டரை பார்த்து எவ்வளவு பண்ணியிருப்போம், சரியா இருக்காது. ஆனா இந்த மாதிரி நம்ம அந்த கோள்களோட ஒன்றி உயிர்கலப்பு பெறும்போது அது நம்மளோட இணக்கம் ஆயிருது. அப்போ அதை சரி பண்றதுக்கான வழிமுறையை நமக்கு காட்டி கொடுக்குது. இப்போ நல்ல டாக்டரோ நல்ல மெடிசினோ நல்ல சாப்பாடு அது நமக்கு ஈஸியா ஒரு இதுல ரொம்ப சிரமப்படாம நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு மகரிஷி கொடுத்த ஒரு கொடை இந்த பஞ்சபூத நவகிரக தவம். எல்லா தவமும் சிறப்பு தான். நாம முதல்ல நமக்கு கொடுத்தபடி நம்ம ஒவ்வொரு தவத்தையும் பண்ணி வாரந்தோறும் எல்லா தவத்தையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தவத்தை பண்ண நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்போ நாம நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடக்கும், எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும். அப்போ ஆகும்போது நம்ம வாழ்க்கையில நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, ஒரு பேரானந்த கழிப்பு ஏற்படும். அதுக்கும் ஒரு நித்யானந்த தவம்னு கொடுத்து இன்னைக்கு அம்மா ரொம்ப அற்புதமா நடத்துனாங்க. சோ அதுல அந்த தவத்தோட பலன்ல பார்த்தா பேரானந்த கழிப்பு ஏற்படுகிறது, உடல் முழுவதும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது. அப்போ ஒவ்வொரு தவத்திலையும் ஒவ்வொரு பலன் நமக்கு இருக்கு. நாம தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தவத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையில நாமும் இந்த வாழ்வின் நோக்கமாகிய அந்த இறைநிலையை உணர்வதற்கான படியில நேரி செல்வதற்கு அந்த இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் துணையாக இருக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றியம்மா. இதுகாரும் செவிமடுத்த அனைத்து வேதாத்திரி அன்பு உள்ளங்களுக்கும் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே மனவளக்கலை நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்து அமர்கிறேன். வாழ்க வளமுடன்.